ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. செம்ம எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி கரெக்டாக பாரதி தன்னை விட்டு பிரிஞ்சதுக்கான இப்போ ஏதோ ஒரு பெரிய காரணம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாரதாம்மா சாப்பாடு போட்டு விட்றாங்க. ஆனால் ஆதி சாப்பிட மனசே இல்லை. சுத்தமாக சாப்பாடை பிசைஞ்சிக்கிட்டே இருக்காப்புல. அதே சமயத்தில் அந்த பக்கம் பாரதி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாரதா ஒரு வேளை ஆதி ஏன் இவ்வளோ ஒரு ஆளுன்ட்டு அவளுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம அங்கேருந்து ஆதி ஏஞ்சி போயிடுறாப்புல. அதை பார்த்தோன்னே கேசவன் சே இவங்க ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ சொல்லுன்னா கேசவன் லைட்டாக கண் கலங்கி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. சாரதா முடிவு பண்ணுறாங்க. ஒருவேளை அவள் உண்மையை ஏதாவது சொல்லியிருப்பாளோ, நான் கூட இவ்வளோ அவளுக்காக உருகி இப்படி அழுவான் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலையே, இப்படி உடஞ்சி போயிட்டானே, அப்படி என்ன தான் இருக்குன்னு அவளை போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவளை கூடி சீக்கிரம் விலக ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் பத்தாது, அவள் கூடி சீக்கிரம் அவளை நம்ம ஆஃபீஸை விட்டு எப்படியாவது துரத்திடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சாரதாமா. இந்த பக்கம் பாரதி ட்ரெஸ் எல்லாம் மடிச்சுட்டு இருக்காங்க. தமிழோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. என்ன தமிழ், என்கிட்ட பேசாமல் ஆகிட்டேன், உன்னை விட்டால் எனக்கு இப்போ வேறு யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல, நானே விதி போன போக்கில் போயிட்டுருக்கேன், இதை நான் எப்படி யார்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தமிழோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அவன் கொஞ்சம் விளாண்டது, கேம் விளாண்டது, ஊட்டி விட்டது, சாப்பிட்டது எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறத கரெக்டாக தமிழ் வந்துடுறாங்க. தமிழ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா அழுகுறாங்களேன்னு மனசில் வருத்தப்பட்டாலும் தமிழ் ஓடி வாடி தங்கம் என்கிட்ட பேசுகிறா, நீ வந்துடுவேன்னு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ பாரதியை கண்டுக்காமல் மெத்தையில் போய் கண்ணை மூடி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா மேற்கொண்டு உடஞ்சி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாரதி ஃபோட்டோவில் நீ இல்லாமல் வாழ்க்கையில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசாமல் இருக்கியா, இங்கே பார்த்தியா ஆதியை நம்ம வேணும்ன்ட்டு குடும்பத்தில் சேர்த்துக்கல, அவருக்கு கூட பழகிறது தன்னால் இயல்பாக நடந்துச்சு, இப்போ என்னடான்னா அதுவும் நம்மளை விட்டு போயாச்சு, நானே விதி என்ன விட்டுச்சோ அதுபடி போகலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் இப்போ என்னடான்னா தமிழும் என்கிட்ட பேச மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா, எனக்கு இருக்கிறது அவளை தவிர வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்தில், அவள் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு இப்போ நான் முடிவு பண்ணிட்டு தெளிவாக இருக்கேன். ஆனால் இந்த சமயத்தில் இப்படி கஷ்டப்படுத்துறது என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஜீர்ணிக்க முடியலை. வாசு தயவு செஞ்சு அவளை என்கிட்ட பேச வைக்கி, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு அழுதுட்டு அங்கே படுத்து கூப்பிடலான்னு தமிழை பார்க்குறாங்க. தொடாமல் சரி வேணான்ட்டு போர்வையை மட்டும் போற்றி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஆதி ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் மேலே ரூமில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கீழே சாரதா இவன் என்ன நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவளுக்காக, அப்படி என்ன தான் அவள் இவளை மயக்கி வச்சிருக்காள தெரியலையே, ஆக மொத்தத்தில் அவன் விலக ஆரம்பிச்சிட்டான்னு மட்டும் தெரியுது. சரி கூடி சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுப்போம், அவன் முதல்ல இதுலேருந்து மீட்டு கொண்டு வரட்டும், அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சாரதா. ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காப்புல. அவர் மனசு உடஞ்சி போயிட்டு, பாரதி நீங்கள் என்னை விட்டு பிரிவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கனவில், இப்படி நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான காரணம் என்னவாக இருக்கும், நிச்சயமாக தமிழ் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க நீங்கள், அந்த ட்ராயிங்கை நான் இருக்கிறனால வரைஞ்சதுனால கிழிச்சு போட்டதும் இல்லாமல் தமிழை அடிச்சிருக்க லெவலுக்கு போயிருக்குன்னா அந்த அளவுக்கு என்னை வெறுக்கிறதுக்கு உண்டானது ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிருக்கு, அப்படி என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் உங்களுக்குங்கிறது தான் என் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். பாரதி நான் உங்களை விட்டு எப்படி பிரிய போகிறேன், நீங்கள் எல்லாமே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை அப்படின்னு அழுகுறப்ப கரெக்டாக இதயத்தை பிடிக்கிறாப்புல நம்ம ஆதி. ஒவ்வொரு தடவையும் உங்களை பற்றியும் தமிழை பற்றியும் நினைக்கிறப்ப என் இதயம் படபடன்னு துடிக்குது, ஏதோ ஒன்று சொல்ல நினைக்கிதுன்னு மட்டும் எனக்கு நல்லா உணர்கிறேன், ஆனால் அது என்ன தான் சொல்லுதுங்கிறது என்னால் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியலை, அதை நான் கண்டுபிடிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை விலகி இருக்கிறத என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை, பட் இருந்துமே இனிமேல் என் காதலை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னா நானும் உங்களை விட்டு பிரிஞ்சு விலகி தான் இது என் காதலை உங்களுக்கு புரிய வைக்கணும், அதை மட்டும் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் உங்களை தொந்தரவு பண்ணுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆதி அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் சாரதா ஒரு வேளை நம்ம பேசினது எல்லாத்தையும் பாரதி சொல்லியிருப்பாளோ
அப்படின்னு யோசிச்சு அப்படி சொல்லியிருந்தா இந்நேரத்துக்கு ஆதி வந்து புரிஞ்சிருப்பான்ல, நம்மளை திட்டியிருப்பான்ல, அது நடக்கலை அப்படின்னா சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, ஆதிக்கிட்ட வந்து நீ விரும்புகிற பொண்ணை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன்ப்பா, உனக்கு வந்து சொல்கிறதுன்னா சொல்லு, வா நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலன்னா கூட வந்துடலான்னு நாடகம் பண்ணுறாங்க. கேசவன் பார்த்துட்டு இப்படி பச்சை துரோகியாக பிளான் பண்ணுறாங்களே இவங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரிலன்னு அவங்க அம்மாவை பார்த்து சாரதாவை திட்டிகிட்டு இருக்காப்புல மனசில். ஆதி வந்து என்னை விட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்கம்மா, அதனால் இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சாரதாவுக்கு வந்து கிட்ட சொல்லிவிட்டு அதிர்ச்சி ஆகிறதோட எபிசோடு